தானத்தில் எத்தனையோ தானங்கள் இருக்குது. வஸ்திர தானம், அன்னதானம், நீர் தானம், படிப்பு தானம், கல்வி தானம், கன்னிகா தானம், இப்படின்னு நிறைய இருக்குது. ஆனால் ஒரு தானம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய பலன் மிகப்பெரிய பலனாக இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலணி, பாதரட்சை, செருப்பு தானம். அவ்வளவு உசந்த தானம் அது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஃபெக்ஷனு, வெயில், மழை இதெல்லாம் இருந்து நம்மளை காப்பாற்றுது பாத ரக்ஷை அப்படின்னு அதுக்கு பேர். ஆனால் அது உடம்பையே காப்பாற்றுது, ஆரோக்கியத்தை தருது. அது மட்டும் மன நிம்மதியை கொடுக்கும். அந்த ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது பண விரயத்தை தடுக்கும், குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும், குடும்பத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்கும், பில்லி சூன்யங்கள், கிரக பீடைகள் போகும். சில துஷ்ட தேவதைகள் காலில் தொத்திக்கிட்டு வர்றதோ அதனுடைய தாக்கங்கள் போகும். சில எச்சனைகள் உங்களுக்கு ராத்திரியில் தூக்கத்தை கெடுக்கிறதும், தேவையில்லாத துஷ்ட தேவதைகள் உங்களை இம்சப்படுத்துறதும் இருக்காது. இவ்வளோ விசேஷமான பலன் தரக்கூடிய அந்த பாதணி, அந்த செருப்பை ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் கட்டிக்கிட்டு நடந்து போவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்கள் பழைய செருப்பை கொடுக்காதீங்க ப்ளீஸ். அதை கொடுத்தீங்கன்னா அதை விட பாவம் வேறு எதுவும் கிடையாது. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு செருப்பு, நல்ல செருப்பாக, நல்ல உழைக்கக்கூடிய நல்ல ஒரு அருமையான செருப்பு வாங்கி கொடுங்க. அந்த செருப்பு அவங்க அணிஞ்சாங்கனாலே முதல்ல உங்களுக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தீரும், ஆரோக்கியம் தீரும், ஒற்றுமை வரும். உங்கள் வீட்டில் குடும்ப ஒற்றுமை. பையன் அமெரிக்காவில் இருக்கான் சார், நான் இங்கே இருக்கேன், எங்கள் வீட்டுக்காரம்மா ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க காலையில், ஒருத்தர் நாங்கள் பார்க்குறதே இல்லை அப்படின்னு இந்த கலியுகத்தில் உறவுகள் பிரிஞ்சு இருக்கு பாருங்கள். அந்த உறவுகள் சேர்ந்து வாழும். ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு எல்லோருமே அதை அனுபவிப்பீங்க. அதனால தான் நீங்கள் கல்யாணத்துலேயும் பார்த்தீங்கன்னாலும் சரி, வேறு மாதிரி விசேஷங்கள்லேயும் சரி, பாதரட்சை பெரியவங்க தானம் கொடுப்பாங்க. அந்த பாதரட்சை கொடுக்கறதுனுடைய உண்மையான அர்த்தமே தன்னை மறந்து அவர்கள் வாழ்த்துவார்கள். அவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் வரும், அவங்களுக்கு அந்த மன சந்தோஷம் வரும். என்ன செருப்பு பார்த்தீங்களா, நான் எங்கே சார் வாங்க முடியும், எனக்கு அவ்வளோ பண வசதி இருக்குங்களா? யாரோ ஒரு புண்ணியவான் சார் சாப்பாடும் போட்டு துணியும் கொடுத்து எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்பையும் வாங்கி கொடுத்தான் சார். இந்த வெயில் அதுவும் எதிர் வரும் அக்னி நட்சத்திரத்தில் எப்படி சார் இருக்கும், அந்த கால் அப்படியே எரியும் சார். அந்த அக்னி நட்சத்திரத்தில் இன்றைக்கி நான் சுகமாக இருக்கேன் சார், அவன் குடும்பமே வாழ்கன்னு வாழ்த்துறாங்க பாருங்கள். அதுதான் உண்மையான வெற்றி.